பந்தியில் சாப்பிட்றது தான் அழகு, அதுதான் விருந்து. நமக்கு எது பிடிக்குதோ அதை. இப்போ ஸ்வீட் வருது, வேணாம் அவியலா வெய், இன்னும் கொஞ்சம் வெய், கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, கல்யாணங்களில் கூட புஃபே வந்துடுச்சு. நீங்கள் 1000 சொல்லுங்கள், எவ்வளோதான் நம்ம மாதிரி வித்தியாசமாக இருந்தாலும் இந்த புஃபே சிஸ்டம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும். உண்மையிலே கஷ்டம், எனக்கு பிடிக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் உடன்பாடு இல்லை. அந்த பீங்கான் பிளேட் இருக்குல்ல, 1.25 கிலோ இருக்கும். அது எத்தனை கியூவில் நிற்கும்போது எங்கேயோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த கியூ நவராது, அப்படியே எட்டி பார்த்துக்கினே இருக்கணும். நம்ம பார்க்கும்போதே நமக்கு முன்னால் இருக்கிறவன் குலோப் ஜாமுன் 2 எடுத்து போடுவான், நமக்கு பக்குன்னு இருக்கும். நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா. சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 5 ரூபா போடுறேன்னு. நமக்கு எடுக்கவும் தெரியாதுங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான்ல சாப்பிட்றதுக்கு, அவன் பிளேட்டை பாருங்கள் சார். ஒரு வாட்டி 3 தெரு சுற்றிட்டு வந்த ஒரு நாட்டம் இருப்பான், எல்லாத்தையும் உள்ளே போட்டு. அது எதுக்கு வச்சுருக்காங்க, எது வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோன்னு எல்லாத்தையும். ஆனால் இது சில பேர் இருக்கான் சார், இதுலேயே பிஹெச்டி பண்ணவன் இருக்கான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் தான் தெரியும், கடவுள் மாதிரி. நம்ம ஒரு சோறு வாயில் வைக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். என் ரிலேஷன் வீட்டில் அந்த மாதிரி ஆச்சுங்க. நான் போனேன், பஃபே நீட்டாங்க. என் ஒய்ஃபு ரொம்ப புத்திசாலி, புடவை புதுசு பட்டு, நானும் பையனை உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் எடுத்துன்னு வாங்கண்ணா, வேறு வழி. தட்டை எடுத்து போய் முதல்ல எடுத்துகிட்டு வந்து என் ஒய்ஃபு, 2வது ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து என் பையன், 3வது நானும் சாப்பிட்ணும்ல. ஒரு தட்டை எடுத்துகிட்டு போகிறேன், அந்த எடுத்து வைக்கிறவன் பார்த்து கேட்குறான், தட்டு தட்டா நீயே சாப்பிட்றிய, மீதி பேர் சாப்பிட வேணாமான்னு. அவமானங்க.